சரியான எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அமையல. பட் நேற்றுக்கு நைட்டு எங்களோட டைரக்டர்ஸ் யூனியனே இங்கே வந்திருக்கு இல்லையா, எல்லா ஃப்ரெண்ட்ஸு ஸ்ரீ கணேஷ் எங்களோட டைரக்டர்ஸ் கம்யூனிட்டி வந்திருக்காங்க. அவங்களோட நேற்று நைட் பேசினப்போ அவங்க எல்லாரும் அமிர்த்தை பற்றி அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவ்வளோ பெருமையாக பேசினாங்க. அமிர்த், தட் இஸ் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யூ கேன் கெட் when directors talk to you. when directors talk about you, அது வந்து சினிமாவில் அதை விட டெஸ்டிமோனியல், அதோட பெட்டர் ரிவ்யூ உங்களுக்கு கிடைக்கவே முடியாது. அண்ட் எல்லாருமே அதான் சொன்னாங்க, எங்கே மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது எங்கே எண்ட் ஆகுது, அதோட இம்பேக்ட் என்ன. அண்ட் தேவயானி மேம் பேசுகிறப்போ ஸ்பாட்டிங் பற்றி செல்வமும் சொன்னார். இந்த வே அவர் பார்த்த வேர்ஷன் அப்படி தான் இருக்கு. தேவயானி மேம் ஒரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் ஹைலைட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் படத்தை மெருகேற்றுறது இந்த படத்தில் நடந்திருக்கு. as far as இந்த வீடு வாங்குற யூனிவர்சாலிட்டி பற்றி சரத் சார் சொன்னார். டெய்லி காலையில் எல்லாரும் அசம்பிள் பண்ணுறப்போ இந்த டாபிக் ஓடும். இன்னமும் 2025 ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது எவ்வளோ ரெலவெண்ட், எவ்வளோ பேர் அதை டெய்லி பேசுகிறோம். இன்னைக்கு வந்ததுல இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இன்னமும் அதுதான் வெயின் விஷயம். அருணோட அப்பா வந்து அழகான ஒரு புன்னகையை கொடுக்குறாரு. உங்கள் கதை ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கதை சார். அண்ட் இன்னைக்கு வந்து இந்த சொந்த வீடு எப்படி இம்பார்ட்டண்ட்டோ, அவன் வந்து அம்மா பேரில் சாந்தி டாக்கீஸ்னு கம்பெனி ஆரம்பிச்சு அதில் ஒன்றும் இல்லை, 2வது படத்துலேருந்து சாந்தி டாக்கீஸ்னா இந்த மாதிரி படங்கள் நாங்கள் பண்ணுவோன்னு ஒரு வீடு கட்டுற மாதிரி தானே. ஏன்னா கல்யாணம் பண்ணிப்பார், வீடு கட்டிப்பார், அந்த மாதிரி தான் சினிமா எடுத்துப்பார். தயாரிப்பாளனோட வாழ்க்கை அவ்வளோ ஒரு வாலட்டைலான ஒரு வாழ்க்கை. பட் வி ஆர் ஹியர். ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி ஒரு குடும்பமே சேர்ந்து உழைக்கிறதோ, ஒரு படத்தை அந்த மாதிரி உருவாக்குறதுக்கோ ஒரு தயாரிப்பாளன் சம்டைம்ஸ் தனியாக வருஷக்கணக்காக தே ஸ்ட்ரகிள். ஸோ நானும் ஸ்ரீயும் நல்லா இருக்கிறதுக்காக உங்கள் பையன் வந்து ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு இந்த படத்தில். அண்ட் ஸ்வாதி, ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஹீஸ் ஃபவுண்ட் அ பார்ட்னர் லைக் யூ. இட் மீன்ஸ் அ லாட் தட் he has the strength to face anything in life. அண்ட் இந்த படம் எடுக்கிறதுக்கான டிசிஷனே நான் ரொம்ப பாராட்டுறேன் அருண். தேங்க்யூ ஃபார் சூஸிங் திஸ் ஃபில்ம். அண்ட் நீங்களும் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்டாக படிச்சுட்டு, இன்ஃபேக்ட் ஸ்ரீ கணேஷ் வந்து அப்போ இது கமர்ஷியலாக அப்படிலாம் நிறைய யோசிப்பார். ஸோ ஐ சார், நீங்கள் எதுங்க, அது யார் கையிலங்க இருக்குது, நமக்கு கதை பிடிச்சிருக்கா, நம்ம அதை கதையை அட்டம் பண்ணுவோம், நம்மளால முடியும். ஜப்பனீஸ் ஃபிலாசபி ஒன்று இருக்குது, நம்ம எந்த வேலையை செய்யணும்னா நமக்கு நல்லா வர வேலை, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற வேலை, நமக்கு சம்பளம் தர வேலை, இந்த 3 நம்ம தேடிட்டு போனோம்னா நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம். ஐ திங்க் அருண் கண்டிப்பாக அதை பண்ணியிருக்காரு சாந்தி டாக்கீஸ்க்காக. அண்ட் ஸ்ரீ கணேஷ் as a ரைட்டர் எல்லா படத்துலையும் அதுதான் பண்ணுவார். இந்த படத்தை வந்து நேற்று கே. ரவிக்குமார் சாரோட இன்டர்வியூ ஒன்று அவர் பெரிய மனசு பண்ணி ஒரு இன்டர்வியூ எங்களெல்லாம் சேர்த்து கேள்வி கேட்குற மாதிரி ஒன்று பண்ணார். அப்போ அவர் வந்து கேட்டார் தேவயானி மேம் கிட்ட, என்ன தேவயானி சித்தார்த்துக்கு அம்மாவை நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சார், உங்களுக்கு யாரும் தப்பாக சொல்லியிருக்காங்க. என்ன பாஸ் சொல்கிறீங்க? இல்லை, நான் தான் தேவயானி மேம்க்கு சன்னா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதான் நான் சொன்னேன், இல்லை நீங்கள் அது சொல்ல ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஆன்சாம்பிள் காஸ்ட் படத்தோட அழகே அதுதான். கதை தான் ஹீரோ, கதை தான் ஹீரோயின், சினிமா தான் ஹீரோ, சினிமா தான் ஹீரோயின், இசை தான் ஹீரோ, இசை தான் ஹீரோயின். இந்த படத்தில் யாருமே யாருக்காகவும் எதுவுமே ஒரு அந்த ஒரு படிக்கட்டில் ஏறினா யார் மேல் படி யார் கீழ் படி இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த படத்தை நிறுத்துறது இந்த படத்தோட ஆனஸ்டி, இந்த படத்தோட அழகு. அண்ட் அந்த அழகு வந்து நடிப்பு வடிவத்தில் நீதாவும் சைத்ராவும் இந்த படத்தில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது நீங்களே பாருங்கள். நான்லாம் பார்த்து ரொம்ப இமோஷனல் ஆகிட்டாங்க அவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி சரத் சாரும் தேவயானி மேமும் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதையும் நான் அப்படியே அங்கேயே மைண்ட் அங்கேயே இருந்துருச்சு. ஸோ நான் இன்னும் சொல்கிறேன், இது வந்து தாய் தந்தை 2 பேர் சேர்ந்து ஒரு அழகை கிரியேட் பண்ணுறது தான் இந்த உலகம். அதே மாதிரி தான் இந்த படமும், அதே மாதிரி தான் இந்த வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி. அண்ட் எனக்கு 40வது படத்தில் இந்த மாதிரி ஒரு எமோஷனல் டெப்த் அண்ட் ஆனஸ்டி இருக்கிற படம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் நாங்கள் எப்போவுமே எல்லா படத்தையும் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தான் பார்ப்போம். பிகாஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நேற்றுக்கு நைட் பேசுகிறவங்க எல்லாரோட என்னையா ரிலாக்ஸாக தூங்கலாமா ரிலீஸ்க்கு முன்னாடி, என்ன நோபடி நோஸ் இல்லையா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். பட் அந்த அன்சர்டன்ட்டியில் கூட நடித்தவங்க எல்லாருமே, கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இந்த ப்ராசஸை எவ்வளோ அழகான ப்ராசஸ் ஆக்க முடியுமோ அவ்வளோ அழகான ப்ராசஸ் ஆக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த தருணத்தில் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு மை மேக்கப் ஆர்டிஸ்ட் சிவமல்லேஸ்வரராவ் காரு. ஏன்னா அவர் என் கூட 23 வருஷமாக இருக்கார். அண்ட் எல்லாருமே வந்துட்டு இளமையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க, உங்களுக்கு வயசே ஆகாதா அப்படிலாம் கேட்குறாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் கிராஃப்ட் சிவா சாருக்கு மட்டும்தான் தெரியும்.
ஸோ இன்னைக்கு நீங்கள் என் ஃபேஸை பார்த்தோ என்னோட உருவத்தை பார்த்தோ ஏதாவது சொல்கிறீங்கன்னா அதுக்கு நிறையா டிஸ்கஷன், நிறைய மெனக்கெடல் நடக்கும். அண்ட் ஏன்னா எங்களுக்கு எல்லாமே சினிமா தான். ஸோ நாங்கள் கற்றுக்கிட்டதும் சினிமாவில் தான், நாங்கள் சம்பாதிச்சு திரும்ப கொடுத்ததும் சினிமாவுக்கு தான். அந்த ட்ராவலில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் கூட இருந்தால் ஒரு நடிகனுக்கு வந்து ஃப்யூச்சர் மேலே ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் வருது. அண்ட் இதுக்கு முன்னாடி என்னோட ரொம்ப 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 நெருங்கிய நண்பன் ஒருத்தன் பேசினான். நாங்கள் 2 பேரும் வளர்ந்து 20 இயர்ஸில் அப்படியே வளர்ந்துட்டோம். ரவி, நிறைய பேர் தெரியாது நீ என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. பட் நான் எப்படி எடிட்டர் மோகன் வீட்டில் இன்னொரு பையனும் அவனும் என் வீட்டில் இன்னொரு பையன், எங்கள் பேரண்ட்ஸே ஒருத்தர் அப்படி தான் சொல்லிப்பாங்க. அண்ட் நான் ரவி கிட்ட சொன்னேன், எனக்கு இந்த படம் மோகன் சார் கிட்ட காட்டணும். ரவிக்கு தெரியாது, நானும் மோகன் சார் நிறைய எஸ்எம்எஸ்ல வாட்ஸ்அப்பில் பேசிப்போம், ரெகுலராக பேசிப்போம். ஸோ மோகன் சார் கிட்ட இந்த படம் நான் போட்டு காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு எப்படி பொம்மரிலுங்கிற கதை வந்து அவங்க வீட்டிலேருந்து நடந்த கதை, அது அப்படியே வந்து நான் தான் ஆக்சுவலாக பொம்மரில் ரவியாக நடித்தேன். நான் பண்ண ரோலை ரவி தமிழில் சந்தோஷம் நடித்தான். அதான் அந்த படம் உருவாகின ஒரு மேஜிக். அண்ட் அதுக்கு முன்னாடியும் ஒரு படம் நாங்கள் 2 பேரும் பிரபுதேவாவோட நூவஸ்தான் நண்டினை வந்துட்டானா இங்கே சம்திங் உனக்கும் எனக்கும். ஸோ வி ஹவ் ட்ராவல் டுகெதர் ஃபார் 20 years. அவனோட வளர்ச்சியில் என் வளர்ச்சி இருக்குது, என்னோட வளர்ச்சியில் அவனோட வளர்ச்சி இருக்குது. வி ஹவ் ஆல்வேஸ் சீன் ஈச் அதர் அஸ் பிரதர்ஸ். அண்ட் இப்போவும் நான் பார்த்த உடனே டாடா டேரக்டர் சொல்லாதீங்க, கராத்தி பாபு டேரக்டர் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் ஐ ஹேவ் ஸோ மெனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் தட் ஃபில்ம். நீ எப்போவுமே நல்லா இருக்கணும்டா, நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். ஐ லவ் யூ வெரி மச். அண்ட் அருண் விஸ்வம், ஸ்ரீ கணேசன் எனக்கு படம் போட்டு காட்டு. நேற்று நைட் நீ படம் பார்த்துருக்கேன், இதை நான் உண்மையாக கண்டிக்கிறேன். அது அப்புறமா நம்ம பேசுவோம். யாராவது மறந்துருந்தேன்னா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இந்த படம் வந்து July 4th ரிலீஸ் ஆகுது. It's a beautiful film that all of us have really enjoyed making. எனக்கு இந்த படம் பற்றி பேசுகிறப்போ எவ்வளோ இமோஷனாக இருக்கோ, இந்த படத்தை பண்ணதுக்காக நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேனோ, அது உங்கள் as an audience அது நீங்கள் ஃபீல் பண்ண முடிஞ்சா ஸ்ரீ கணேஷ் has done a really great job ன்னு நான் சொல்லுவேன். பட் as of now எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படி தேங்க்யூ ஸ்ரீ, தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆல் ஆஃப் us this film. And I can't wait to see what you write next. And உங்களோட 50வது படத்தோட விழாவில் உங்களுக்கு எவ்வளோ நான் நினச்ச முடி இருந்தாலும் எல்லாரும் உங்களோட பேசுகிற ஸ்டைல் பற்றி இப்படியே வந்து திரும்ப வர்ணிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் ரியலி ப்ரெஷியஸ். நான் அதை பார்த்ததே கிடையாது. செல்வம் ரொம்ப அழைச்சிட்டிங்க இன்னைக்கு. பழைய ஞாபகத்தெல்லாம் தோண்டி 17 வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் திரும்ப ஞாபகப்படுத்தி. அண்ட் அருண் விஸ்வாக்கும் எனக்கும் நிறைய காமனாலிட்டிஸ் இருக்கு. அவர் வந்து மணி சார் கிட்ட போய் அசிஸ்டண்டா சேர்றேன்னு போய் நின்றவர். அப்போ மணி சார் என்ன சொன்னார்னு கூட சொல்லிடுறேன். இண்டஸ்ட்ரி நீட்ஸ் கிரேட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ, ஒழுங்காக போய் படம் எடுங்க அப்படின்னு எங்கள் சார் சொல்லி அமைச்சிருக்காரு. அவரும் தேங்க் காட் அவர் சொன்னார். அது அப்போ எல்லாம் 3 BHK எனக்கு வந்திருக்காது. 2வது அவரும் ஒரு கமல் ஃபேனு. ஸோ நாங்கள் 2 பேரும் தூரத்துலேருந்து கமல் சார் ஒரு இமயமலை மாதிரி பார்த்துருக்கோம். அண்ட் 3வது அவரோட ஆசான் என்னோட ஃப்ரெண்டு ராம். ஸோ நிறைய காமனாலிட்டிஸ் இருக்கிற 2 பேர் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கோம். சாந்தி டாக்கீஸ்க்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அருண் சொன்ன மாதிரி யார் என்ன சொல்கிறாங்க, இது எவ்வளோ வசூல் பண்ணதெல்லாம் தாண்டி இந்த படத்தை பண்ணதுக்கு அவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, அது ரொம்ப உண்மையான வார்த்தை. பிகாஸ் அவர் என்னைக்கு காப்பி செக் பண்ணாரோ அன்றைக்கி நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். இதே வார்த்தை சொன்னார், எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும்லாம் தெரியாது பிரதர், இந்த படம் சூஸ் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் படத்தை பற்றி ரொம்ப அழகாக வர்ணிச்சார். எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் அவங்க வந்து செலக்ட் பண்ணுற படத்தை அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி முடிக்கிறதுக்கு ஒரு ரைட் இருக்குது. அது நல்லபடியாக வெளியே வரணும், அது எல்லாரும் பார்க்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும். சினிமா நீட்ஸ் தாய் தந்தை, தாய் எழுத்தாளர், தந்தை தயாரிப்பாளர். உங்களோட ட்ரைப் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எங்களோட ட்ரைப் வந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு சான்ஸே எதிர்பார்க்க முடியும். ஸோ ஒரு நடிகனால அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். July 4th குடும்பத்தோடு இந்த படத்தை பாருங்கள். I hope it will satisfy all of you. Good to see you. Thank you so much. Thank you. And thanks to Sudarshan. He also saw the film and ரொம்ப emotional. He wanted to host this event and இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக ஓடி இருக்கு. I'm so sorry we made all of you wait so long. But அது வந்து எல்லாருக்கும் அந்த டிஸ்டர்ப் ஆகாமல் the way he has hosted it really touched all of us. Thank you so much. சார் அப்படியே ஹோல்ட் பண்ணலாம் சார், ஆடியோ ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஸ்டேஜ்க்கு வந்துடலாம். இப்போ ஆடியோ ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ 3 BHK உடைய